ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்ஸஸ் நவீன் கிரியேஷன்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே இன்றைக்கி நம்ம உடலுக்கு ரொம்ப நன்மை தரக்கூடிய ஒரு சூப்பரான ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, கற்றாழை ஜூஸ் எப்படி பண்ணுறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கற்றாழை ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கற்றாழையோட நன்மைகள் கொஞ்சம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கற்றாழை உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உடல் உஷ்ணமாக இருக்குது, உடல் சூடு அதிகமாக இருக்குன்னா இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு 2 வாரத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட உடல் சூடு சீராக மாறிடும். அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு உடல் உஷ்ணத்தாலையும் ஹீட்டாலையும் ஃபேஸில் நிறைய பிம்பிள்ஸு, பிளாக் டாட்ஸு அது மாதிரி நிறைய இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை கண்டிப்பாக வாரத்துக்கு 2-3 டைம் ஆச்சு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகிடும். மெயினாக பார்த்தீங்கன்னா நிறைய கேர்ள்ஸ்க்கு பெண்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸு, மாதவிடாய் பிரச்சனை, இது மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அந்த மாதிரி ப்ராப்ளத்தை கூட இது உங்களுக்கு கிளியர் பண்ணும். இது மட்டும் இல்லாமல் கற்றாழையில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதை உங்களோட உடம்பில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அது இல்லாமல் இது உங்களோட உடம்புக்கு எப்பவுமே ஈரப்பதத்தை கொடுக்கும். உங்களோட உடல் ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இப்போ கத்தாழையை தோல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே இருக்க ஜெல்லை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் மோர் எடுத்துருக்கேன், 1/2 லெமன், தேவையான அளவுக்கு சால்ட் எடுத்துருக்கேன். நிறைய பேருக்கு இந்த கத்தாழையோட ஸ்மெல்லு சுத்தமாக பிடிக்காத, சாப்பிடும்போது சில பேருக்கு கொமட்டிட்டு வரும். அதை மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் இந்த மாதிரி மோர், லெமன் சேர்த்து எடுத்துக்கும் போது உங்களுக்கு அந்த கத்தாழையோட ஃப்ளேவர் சுத்தமாக தெரியாது. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு ஜார் எடுத்துக்கோங்க. அதில் இந்த கத்தாழை, மோர், சால்ட் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு மிக்சியில் ஒரு டைம் அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாம். நீங்கள் லெமன் புழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு கத்தாழையோட ஃப்ளேவர் சுத்தமாக தெரியாது. அந்த லெமனோட ஃப்ளேவர் தான் உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு குடிக்கிறதுக்கும் நல்லா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட கத்தாழை ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் உடல் சூடை குறைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.